கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய உடன்படிக்கையை மீறின பொழுது அந்நாட்களுக்கு பிற்பாடு அவர் இஸ்ரேல் குடும்பத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:32 முதல், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். Glory to God. அந்நாட்களுக்கு பின்பு அவர்கள் உடன்படிக்கையை மீறின நாட்களுக்கு பின்பு அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்னவென்றால் அவர் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இது கர்த்தருடைய கட்டளை. நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய இருதயத்துல மட்டுமல்ல, அது நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய நியமம், கர்த்தருடைய உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தை நம் இருதயத்தில் வைக்க வேண்டியது நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. இப்படி கட்டளை கொடுத்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, இனி ஒருவன் தன் அயலானை மற்றவர்களை பார்த்து நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று போதிப்பதில்லையா. ஏனென்றால் அவர்களில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்வதற்கோ அல்லது கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கோ சாத்தியமே இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிமே கர்த்தருடைய கட்டளை இங்க என்னன்னா, அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே அதை எழுதி கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தர் அதன்படி நாம் நடக்கும் பட்சத்தில் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஒரு நாளும் அவர் நினைவு கூறுவதில்லை. நம்முடைய பாவங்களை அவர் இனி நினையாதிருப்பார். அன்பானவர்களே, ஆனா இந்த நியமங்கள் நம்முடைய இருதயத்தில் இல்லாத போகுமானால் இஸ்ரவேலுங்கிற ஒரு சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியா இராதபடி அற்று போகும்னு கர்த்தர் சொல்றார். எப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருப்போம், கர்த்தருடைய சந்ததியா இருப்போம்னா அவருடைய நியமங்கள் நியாயப்பிரமாணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி கொள்ளும் பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளணும். நம்ம ஒன்றை வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்கிறோம், தேவன் கொடுத்த கட்டளையை மீறுகிறோம். கட்டளையை நாம் நிறைவேற்றினால் மட்டுமே கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்மில் நிறைவேற்றுவார். அப்படி இல்லைன்னா நீங்க என் சந்ததியே இல்லைன்னு சொல்றாரு. அதில் அவர் கர்த்தர் கொடுத்ததான் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் நம்முடைய உள்ளத்திலே வைத்து நம்முடைய இருதயத்திலே எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்ய மாட்டோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய சந்ததியாய் நாம் இருப்போம். தேவன் நம்மை அவருடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். இதற்கு பாத்திரவானா இருக்கணும் என்றால் நம்ம நம்முடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். God bless you all. Amen.